ஃபினான்ஷியல் பிளானிங் பத்தி பேசும்போது, இன்சூரன்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. ஸோ என்ன மாரியான இன்சூரன்ஸ் கண்டிப்பா ஒருத்தங்க ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதே வச்சிருக்கணும் அப்டின்னு? காரணம் என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு இன்சூரன்ஸ்னா ஒரு அவர்ஷன் இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க இன்சூரன்ஸ்னா எதுக்கு? நான்லாம் சாவ போறதில்ல சார், இப்போதைக்கு ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு நெனைப்பாங்க. அந்த மாரி கிடையாது. ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு மேண்டேட்டரி ரிக்வயர்மென்ட். யாருக்கா இருந்தாலும். ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். நான் ஒரு பெரிய கடன் வாங்கியிருக்கேன்னா, ஹோம் லோன் வந்து ரூ. 1,00,00,000 நான் கடன வாங்கி நான் ஒரு வீட கட்டுறேன்னா, ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ்லேருந்து வர பணத்த பே பண்ணிட்டு, அந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம ஃபேமிலிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்லாட்டினா என்ன ஆகும்னா, ப்ராப்பர்ட்டி வந்து லயபிலிட்டியா மாறிடும். கடன் வாங்கினது அவங்க பேர்ல போயிடும். இல்ல நான் கடனே வாங்கல சார், நான் டெர்ம் இன்சூரன்ஸ் வேணுமா? அப்படின்னாலும் ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்லது. காரணம் என்னன்னா, நம்ம இல்லன்னா நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு கார்பஸ் வேணும். அது வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் வில் ரியலி ஹெல்ப்ஸ். அது டெர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து சார் நீங்க கட்டின பிரீமியம் திரும்பி வராது சார். நான் கட்டினது வேஸ்ட்டு தானே சார். 25 வருஷம் கழிச்சு எனக்கு போட்ட பணம் பூரா போயிடுமே சார் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இது வந்து நம்ம ஒரு காருக்கு எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் மாரி தான். நம்ம ஒண்ணும் இல்லாத காருக்கே வந்து ஒரு இன்சூரன்ஸ எடுத்து வச்சுக்கிறோம். நம்மள டிபெண்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி இருக்காங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. நம்ம சொசைட்டி இருக்கு. நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு ஃபினான்ஷியல் நம்மளுடைய நாமினிக்காக ஒரு 10x வச்சுக்கணும். என்னுடைய இயர்லி இன்கம் 8 லேக்ஸ்னா 80 லேக்ஸ் ரூபீஸ்க்கு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இட். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டா, கடன் வாங்கி வீடு வாங்குறதா, அதெல்லாம் செகண்டரி தான். 2வது வந்து மெடிக்ளைம். இன்னைக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இஸ் க்ரோயிங். ஒரு பக்கம் டிசீஸும் க்ரோயிங். நீங்க நார்மலா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாலே ரூ. 1,00,000 வேணும். நல்ல ஹாஸ்பிட்டலா போய் ஒரு 5 நாள் அட்மிட் ஆனீங்கனாலே ரூ. 1,00,000 வரும். யாருக்கு எப்ப என்ன ஏது வரும்னு தெரியாது. ஸோ ஒரு மெடிக்ளைம் என்டையர் ஃபேமிலி கவர் பண்ற மாரி இருக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும். மெடிக்ளைம் என்டையர் ஃபேமிலிக்கு கவர் ஆகணும். அதுவும் எவ்வளோ வேணும்னா, ஒரு பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 6 பேர் இருக்காங்கன்னா, மினிமம் 15-20 லேக்ஸ் மெடிக்ளைம் கட்டாயம் தேவை. நீங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில எடுக்கிறங்கிறத அத நீங்க கம்பேர் பண்ணி எடுத்துக்கங்க. மெடிக்ளைம் இருக்கணும், கேஷ்லெஸ் கார்டு இருக்கணும். அந்த கேஷ்லெஸ் கார்டு யார்கிட்ட இருக்கணுங்கிறது ஃபேமிலில குடுத்து வைங்க. ஏன்னா, யாருக்கு எப்ப ஆனாலும் அந்த கேஷ்லெஸ் கார்ட கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல குடுத்தீங்கன்னா, அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனில பேசி அப்ரூவல் வாங்கிப்பாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையேன்னு கவலைப்படுறது மாத்திரம் போதும். ஃபினான்ஷியலா கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 85% கிளைம்ஸ் வந்துடும் உங்களுக்கு. மெடிக்ளைம். நெறைய தவறுகள் ஃபினான்ஸ் ரிலேட்டடா நெறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன மிஸ்டேக்ஸ்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்? நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சமா அத பேசினதா. இந்த ஹை காஸ்ட் பாரோயிங்க விட்டுறணும். ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு என்ன பண்ணாரு, கிரெடிட் கார்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. கிரெடிட் கார்டு வந்து கரெக்ட் டயத்துக்கு கட்டலன்னா 2லிருந்து 3% வட்டி போட்டுடுவாங்க. இவரு கிரெடிட் கார்ட நெறைய வட்டி வருது, கட்ட முடியல அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, கிரெடிட் கார்ட அமௌண்ட்ட கம்மி பண்றதுக்காக ஒரு பர்சனல் லோன பாரோ பண்ணாரு. பர்சனல் லோன வாங்கி கிரெடிட் கார்டுல பே பண்ணாரு. பர்சனல் லோன்ல இஎம்ஐ கட்ட முடியல. திருப்பி கிரெடிட் கார்ட சேவ் பண்ணி பர்சனல் லோன் இஎம்ஐய கட்டினாரு. இந்த மாரி ஹை காஸ்ட் பாரோயிங், அன்செக்யூர்ட் லோன், அன்வான்டட் லோன ஃபர்ஸ்ட்டு நிறுத்திடணும். நம்பர் 1. அதுதான் வந்து நெறைய பேரோட லைஃபையே ஸ்பாயில் பண்றது. அதுவும் இந்த இப்ப யங்கர் ஜெனரேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கார்டு இருக்குங்கிறதுனால போயிட்டு அடிக்கடி ஸ்வைப் பண்றாங்க. நெறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. கடன் வாங்கி அசெட் பில்ட் பண்ணலாம். ஒரு வீடு வாங்குறோம்னா ஓகே. கடன் வாங்கி நீங்க டயத்துக்கு உங்களால கட்ட முடியற அளவுக்கு தான் கடன் வாங்கணும். அதுக்கு மேல வாங்கக்கூடாது. அது வந்து ஃபர்ஸ்ட்டு திங். செகண்ட் திங், ஸ்பெக்குலேஷன்ல போகவே கூடாது இன்வெஸ்ட்மென்ட்ல. நான் டெரிவேட்டிவ்ஸ்ல இறங்குறேன். எனக்கு ஒரு டிப்ஸ் வந்தது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். ரூ. 5,000 கட்டினா ரூ. 50,000 வரும். அந்த மாரி ஸ்கீம்ஸ்ல நமக்கு தெரியாத ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட்ல இறங்கவே கூடாது. இறங்கினீங்கன்னா பணம் லாஸ் ஆயிடும். 3வது விஷயம், இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வந்ததுன்னா, ஷார்ட் டெர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டே வராது. லாங் டெர்ம் தான் பார்க்கணும். லாங் டெர்ம் வேல்யூ இன்வெஸ்டிங். ரூல் நம்பர் 1 லாங் டெர்ம். ரூல் நம்பர் 2 வேல்யூ இன்வெஸ்டிங். லாங் டெர்ம்னா எவ்வளவு? 5 வருஷமாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். அப்படி இல்லன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடாது. நமக்கு நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. கோல்டுல பண்ணலாம், இன்கம் ஃபண்ட்ல பண்ணலாம். இந்த 3 தவறுகள் வந்து நெறைய நடக்கிறதுனால நம்ம இந்த 3 சொல்றோம். இத தவிர்த்து 4வது விஷயம், எந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணினாலும் நாமினின்னு ஒருத்தர் வேணும். நாமினி இல்லாம இன்வெஸ்ட்மென்ட்டே பண்ணக்கூடாது. இது வந்து நாமினேஷன் இல்லாம பண்ணக்கூடாதுங்கிறது 4வது இது. 5வது வந்து நீங்க என்ன இன்வெஸ்ட்மென்ட் இப்போ ஒரு பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்களா? இன்சூரன்ஸ் போடுறீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா? உங்களோட நாமினி ஸ்பௌஸ்னா ஸ்பௌஸ், பேரண்ட்ஸ்னா பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட சொல்லுங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட சொன்னா தப்பா போயிடும் சார். அவங்களுக்கு தெரியாம பண்றேன், மறைச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டோன்னா என்ன ஆயிடும்னா, அ நீங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன்,
அதாவது அந்த இன்வெஸ்ட் பண்ணினவர் இல்லைன்னா, இவங்க யாருக்காக இன்வெஸ்ட் பண்ணினாங்களோ, அது போய் சேராது. நம்ம நாமினி கிட்ட தெளிவா சொல்லணும். நான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன்னு மாத்திரம் பத்தாது. அந்த இன்சூரன்ஸ் எங்க வச்சிருக்கேன்? யார போய் பார்க்கணுங்கிற அளவுக்கு சொல்லணும். அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். நான் இந்த மாரிலாம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். நான் இல்லன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இங்க போய் பாரு. உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஆனா இட் இஸ் குட். அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ல நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அன்கிளைம்டு மியூச்சுவல் ஃபண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. அன்கிளைம்டு பிக்ஸட் டெபாசிட் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மனி இருக்கு. அன்கிளைம்டு இன்சூரன்ஸ் எல்ஐசில க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மனி இருக்கு. அதெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த நாமினிக்கு தெரியாது. லீகல் லேயருக்கு தெரியாது. நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, எல்லாரும் போய் ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப்ட்ட போய் சொல்லுங்க. நான் இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இவரு தான் என்னோட ஃபினான்ஷியல் அட்வைசர். எனக்கு ஒண்ணுன்னா இவர்ட்ட போய் கேளுங்க. இவர் பணத்த வாங்கி தருவாரு. அது சொல்லணும். அது சொல்லாம இருக்கிறது பிக் பிளண்டர். எப்படியெல்லாம் இந்த இயர்ல ஃபினான்ஷியல் பிளான் பண்ணலாம், என்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். தேங்க் யூ. ரொம்ப நன்றிம்மா. தேங்க் யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.